பட்டிங். பட் அப்படின்னா என்ன? பட்டுன்றது ஒரு சின்ன மொட்டு இல்லையா? ஸோ ஒரு ஆர்கனிசம் ஒரு சின்ன பட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, என்லார்ஜ் ஆகுது. ஒரு காலகட்டத்தில் இது ஃபுல்லி மெச்சூர் ஆனதுக்கப்புறமா பேரண்டல் பாடியிலேருந்து டிட்டாச் ஆகி இன்னொரு புது ஆர்கனிசத்தை கொடுக்குது. ஓகே, ஸோ இதுதான் பட்டிங் ஃபார்மேஷன். அப்போ பட்டிங் ஃபார்மேஷன் இஸ் அ டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏன்? இங்கேயும் சிங்கிள் பேரண்ட் மட்டுமே இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த பட்டிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். பட்டிங்கில் பேரண்ட் பாடி நிறைய பட்டை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஈச் பட் இஸ் செப்பரேட்டட் அண்ட் க்ரோ இன்டு ஏ யங் ஒன். ஒரு பட்டும் தனித்தனியாக வளர்ந்து மெச்சூர் ஆகுது. இது ஃபுல்லாக மெச்சூர் ஆனதுக்கப்புறமா டிட்டாச் ஆகுது. ஓகே, ரைட். இன் ஸ்பாஞ்சஸ் த பட் கன்ஸ்ட்ரிக்ட் அண்ட் டிட்டாச் ஃப்ரம் த பேரண்டல் பாடி அண்ட் டெவலப் இன்டு நியூ ஸ்பாஞ்சஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்பாஞ்சஸ்ன்றது ஹையஸ்ட் ரீஜெனரேஷன் எபிலிட்டி உள்ள ஒரு ஆர்கனிசம். ஸோ ஸ்பாஞ்சஸில் தான் நம்ம ஜெம்யூல் ஃபார்மேஷன் அப்படின்றத பார்த்தோம். அதே போல் ஸ்பாஞ்சஸில் நம்ம பட்டிங்கையும் பார்க்குறோம். ஸ்பாஞ்சஸில் பட்டிங் பட்டு நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறமா அந்த சின்ன இந்த கவனிங்க, இது ஒரு பட் டெவலப் ஆனதுக்கப்புறமா இந்த பட்டை டிட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன், சின்ன ஒரு சுருக்கம் உருவாகுது இல்லையா? ஒரு பள்ளம். அது கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகுது. கடைசியில் அது டிட்டாச் ஆகி தனியாக போயிடுது. ரைட்? ரொம்ப சிம்பிள். பேரண்டல் பாடி ஒரு சின்ன பட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த பட்டு க்ரோ ஆகலாம், மெச்சூர் ஆகலாம். ஒன்ஸ் இது ஃபுல்லி மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா அந்த பட் பேரண்டல் பாடியிலேருந்து டிட்டாச் ஆகி இன்னொரு ஆர்கனைசத்தை கொடுக்கலாம். இந்த பட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்து இதை ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று எக்ஸோஜீனஸ் பட்டிங், இன்னொன்று எண்டோஜீனஸ் பட்டிங். இப்போ எக்ஸோஜீனஸ் பட்டிங் பாருங்கள், நம்ம ஹைட்ரா இதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதில் பட் அப்படின்றது பேரண்டல் பாடியோடைய அவுட்டர் சர்ஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அதான் சொல்லுங்கள். பட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த பேரண்டல் பாடி. அவுட்டர் அப்படின்றதுனால இது பேர் எக்ஸோ. ஜீனஸ்னா ஆரிஜின். ஸோ எக்ஸ்டர்னல் ரீஜனில் ஆரிஜினேட் ஆகக்கூடிய பட்டிங் அப்படின்னு அர்த்தம். ரைட் சார், இது எப்போ சார் நடக்கும்? ஹைட்ராவில் நடக்கக்கூடிய எக்ஸோஜினஸ் பட்டிங். ஸோ ஹைட்ரா இதோடைய ஃபுட் பிளென்டி ஆஃப் ஃபுட் அவைலபிளாக இருக்கும் போது இந்த எக்ஸோஜினஸ் பட்டிங் மூலிமா ரீப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, இதோடைய ஃபஸ்ட்டு டயக்ராமை பாருங்கள். எக்டோடர்ம் இருக்குது. அதாவது எக்டோனா அவுட்டர், டர்ம்னா ஸ்கின். அப்போ எக்டோடர்ம்ன்றது அவுட்டர் ஸ்கின். அந்த அவுட்டர் ஸ்கின் கொஞ்சம் கொஞ்சமாக சைஸில் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சைஸில் இன்க்ரீஸ் ஆகி ஒரு சின்ன எலிவேஷன் உண்டாக்கியிருக்கு. நம்மளுடைய ஃபஸ்ட்டு டயக்ராமில் நீங்கள் பார்க்குறீங்க. when the food is plenty, the external skin of a hydra, it will grow, enlarge in size and make a small elevation in the body wall. நெக்ஸ்ட், இந்த எக்டோடம் உருவானதுக்கு அப்புறமா இதுக்குள்ள இன்னர் ஸ்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. செகண்ட் டயக்ராமில் பாருங்கள். இந்த செகண்டில் இன்னர் ஸ்கின், அதாவது எண்டோடமும் உள்ளே போகுது. அப்போ இந்த பட்டில் எக்டோடோமும் இருக்குது, எண்டோடோமும் இருக்குது. அடுத்து, the bud contained interior lumen and gastrovascular cavity. ரைட்? ஸோ இதோடைய சென்டர் கேவிட்டி சொல்லும் இல்லையா, அதுதான் லூமன். இந்த பட்டில் சென்டர் கேவிட்டியும் உண்டாக்கியிருக்கு. உள்ள கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி, அதாவது டைஜஸ்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பைப்ஸ், அதுக்கான ஒரு பள்ளமும் இங்கே இருக்கு. முதல்ல எக்டோடம், அதுக்குள்ள எண்டோடமும் போச்சு. கடைசியில் சென்ட்ரல் கேவிட்டி, கேஸ்ட்ரோவாஸ்குலார் கேவிட்டி, இதெல்லாம் உருவானதுக்கப்புறமா இந்த பட் ஓகே அதோடைய ஆர்கன் எல்லாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இது ஃபுல்லி மெச்சூர் ஆகுது. அதாவது பட் என்லார்ஜஸ் இன் சைஸ். இந்த ஹைட்ராக்கு ரெண்டு முக்கியமானது, ஒன்று அதோடைய மவுத்தும், ரெண்டாவது டென்டகல்ஸும். ஸோ அந்த ஹைட்ராவில் இந்த குட்டி குட்டியாக மேலே ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இந்த டென்டகல்ஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இந்த பட் ஃபுல்லி மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா இதோடைய சென்டர் ரீஜனில் பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக ஆரம்பிக்கும். ஓகே,
the bud constrict and finally separated. Fourth ஒன்று பாருங்க, இந்த பட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்லி டிட்டாச் ஆகி போய் ஒரு நியூ ஹைட்ராவா நியூ என்விரான்மெண்ட்டை ஆக்குபை பண்ணுது. ஓகே, 4 பாயிண்ட் தான். எக்டோடர்மில் ஒரு சின்ன எலிவேஷன், எக்டோடர்ம் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே எண்டோடர்மும் போகுது. தேர்டில் அதில் லூமன் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி கிரியேட் ஆகுது. 4வது இதில் மவுத் அண்ட் டென்டக்கிள்ஸ் உருவாக ஆரம்பிக்குது. ஃபுல்லி இந்த மாதிரி டெவலப் ஆனதுக்கப்புறமா அந்த பேரண்டல் பாடிக்கும் பட்டுக்கும் நடுவில் சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாகுது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பட்டை பேரண்டல் பாடியிலேருந்து கம்ப்ளீட்டாக டிட்டாச் பண்ணி ஒரு நியூ இண்டிபெண்ட் ஆர்கனிசமாக வளர வைக்கிறது. ஓகேவா? அடுத்து எண்டோஜீனஸ் பட். இது ரொம்ப சிம்பிள். எண்டோ இன்சைட், ஜீனஸ் ஆரிஜின். சில ஆர்கனிசத்தில் பட்டு அந்த பேரண்டல் பாடிக்கு உள்ளே ப்ரொடியூஸ் ஆகலாம். லைக் விவி பேராஸ் ஆர்கனிசம், ஒரு பேரண்டல் பாடிக்குள்ளே ஒரு குட்டி குட்டி ஆர்கனிசம் உருவாகுது இல்லையா, அது போல். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நாக்டிலிகா. ஸோ இதோடைய பேரண்டல் பாடியில் நிறைய கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பட்ஸ் அதோடைய பேரண்டல் பாடிக்கு உள்ளே ப்ரொடியூஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சைட் த சைட்டோபிளாசம். ஸோ ஒன்ஸ் இந்த பட்ஸ்லாம் மெச்சூர் ஆகி டெவலப் ஆனதுக்கப்புறமா இந்த நாக்டிலிகாவுடைய பஸ்ட் அவுட் மூலயமா இந்த குட்டி குட்டி பட்டெல்லாம் ரிலீஸ் ஆகும். லைக் அமீபாவில் எப்படி ஸ்போர் ப்ரொடியூஸ் ஆச்சோ அதே போல். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஜெம்யூல் ஃபார்மேஷன். இது சொல்லிட்டோமா? பார்க்கலாம். ரைட், இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அடாப்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் அப்படின்றது ஒரு செல்லுலார் லெவல் மட்டுமே, செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் உள்ள ஒரு ஆர்கனிசம். தோ இட் இஸ் எ மல்டி செல்லுலார், இட் ப்ரொசஸ் ஒன்லி செல், தேர் இஸ் நோ டிஷ்யூ. செல்லு மட்டுமே இருக்குது. அப்போ இதை ஈஸியாக நம்மளால் பிரிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் ஈஸியாக டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் ஈஸியாக செப்ரேட் ஆகக்கூடிய, ஈஸியாக டீஜெனரேட் ஆகக்கூடிய ஸ்பாஞ்சஸை ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனிசமாக மாற்றுறதுக்கு இந்த அடாப்டேஷன் தேவைப்படுது. அதுதான் ஜெம்யூல் ஃபார்மேஷன். ஜெம்யூல் அப்படின்றது என்ன? ஜெம்யூல் அப்படின்றது ஒரு ஹார்ட் பால் லைக் ஸ்ட்ரக்சர். இதில் நிறைய ஃபுட் லேடன் ஆர்கியோசைட்ஸ் இருக்குது. நிறைய ஃபுட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்கியோசைட்ஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹார்டான பால், உள்ளுக்குள்ளே நிறைய ஃபுட்டு. அப்போ அது எப்படி இருக்கும்? ஒரு ஹார்டான ஸ்ட்ரக்சராக இருக்கும். அப்போது இது ஸ்பாஞ்சஸ் ஈஸியாக டீநேச்சர் ஆக விடாமல் பார்த்துக்குது. ரைட், ஸோ இது எப்போ உருவாகுது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பாஞ்சஸோடைய அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இது ஜெம்யூல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அது அதோடைய ப்ரொடெக்டிவ் மெக்கானிசமாக ஆக்ட் ஆகி அதை பாதுகாக்குது. ஓகேவா? ஒன்ஸ் ஸ்பாஞ்சஸ் ப்ரொடியூஸ் ஜெம்யூல்ஸ், இட் கேன் வித்ஸ்டாண்ட் அட்வர்ஸ் கண்டிஷன், அதாவது அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஸ்பாஞ்சஸால் ஜெம்யூல் ஃபார்மேஷன் உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்பாஞ்சஸ் எந்த விதமான கண்டிஷனும் தாங்கி நிற்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஜெம்யூல் அப்படின்றது ஒரு ஹார்ட் பால் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்பாஞ்சஸ்க்கு கண்டிஷன் ஃபேவரபிளாக மாறுது. இப்போ அன்ஃபேவரபிள் கண்டிஷன் போய் ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அதோடைய டெம்பரேச்சர் மாறி இருக்கலாம், டெம்பரேச்சர் ஹை அல்லது லோ, அதோடைய பிஹெச்ல ஏற்படக்கூடிய வேரியேஷன், இது சால்ட்டி கண்டிஷன், ரைட்? இதெல்லாம் அதோடைய அன்ஃபேவரபிள் கண்டிஷன். இதில் ஃபேவரபிள் கண்டிஷனாக மாறும்போது இந்த ஜெம்யூல் ஃபார்மேஷன் ஹேட்ச் ஆகி நிறைய குட்டி குட்டி ஸ்பாஞ்சஸை கொடுக்கலாம். ஸோ ப்ரொடெக்டிவ் மெக்கானிசத்துக்காக உருவாக்கின ஜெம்யூல் ஃபார்மேஷன் அதோடைய ரீப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் இந்த லெசன்லாம் பாடி. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஜெம்யூல் ஃபார்மேஷன் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சஸ்லையும் மெரைன் ஸ்பாஞ்சஸ்லையும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் கவனிச்சிங்க. ஜெம்யூல் ஃபார்மேஷன் அப்படின்றது ஸ்பாஞ்சஸில் உருவாகக்கூடிய இன்டர்னல் பட்டிங் அப்படின்னே சொல்லலாம். ஸ்பாஞ்சஸ் ஈஸியாக டீநேச்சர் ஆகக்கூடிய ஒரு ஆர்கனிசம். இதை
ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கனிசமாக, ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஆர்கனிசமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பாஞ்சஸ்குள்ளே ஒரு ஹார்ட் பால் லைக் ஸ்ட்ரக்சர் உருவாகுது. அந்த ஹார்ட் பால் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஜெம்யூல்ஸ். ஆக்சுவலி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டை லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்கியோசைட்ஸ் இருக்குது. இது அதுக்கான ஸ்டிஃபி நேச்சரை கொடுக்குது, அதோடைய ஹார்ட் நேச்சரை கொடுக்குது. ஸோ இதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் எப்போ திரும்ப வருதோ அப்போது இந்த ஜெம்யூல்ஸ் ஹேட்ச் ஆகி நியூ ஸ்பாஞ்சஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? Next method of reproduction, okay, நெக்ஸ்ட் கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், டேப்வொர்மில் நடக்கக்கூடிய ஃப்ராக்மெண்டேஷன். டேப்வொர்முடைய சயின்டிஃபிக் நேம் டீனியா சோலியம். ஓகே, இதோடைய ஒரு செக்மெண்ட் பேர் கிளாட்டிட், ப்ரோக்ளாட்டிட் அப்படின்னு சொல்லலாம். ரைட், இதில் மெச்சூர்ட் ப்ரோக்ளாட்டிட், அதாவது ரைப்பன் ப்ரோக்ளாட்டிட் ஆர் த ஓல்டஸ்ட் at the posterior end. இந்த டேப்வொர்ம் டயக்ராம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த இதோடைய டயக்ராம் தெரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? தெரியுதா? ரைட், இதோடைய டாப் ரீஜனில் பார்த்தீங்கன்னா இது ஹெட் ரீஜன். இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ளாட்டிலாம் பாருங்கள், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். பட் இதே நீங்கள் இதோடைய டெயில் ரீஜனில் பாருங்களேன், இந்த ப்ரோக்ளாட்டிட்ஸாக ரொம்ப மெச்சூர்ட் ப்ரோக்ளாட்டிட். இந்த மெச்சூர்ட் ப்ரோக்ளாட்டிட் தான் ரைப்பன் ப்ரோக்ளாட்டிட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இது ரொம்ப மெச்சூர்? ஏன்னா இதுதான் முதல்ல டெவலப் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ மெச்சூர் ப்ரோக்ளாட்டிட் ஆர் கிராவிட் ப்ரோக்ளாட்டிட் ஆர் ரெகுலர்லி கட் ஆஃப். இது ஒன்ஸ் மெச்சூர் ஆச்சுன்னா ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அப்புறம் இது மெச்சூர் ஆச்சுன்னா இது கட் ஆகிடும், இது மெச்சூர் ஆச்சுன்னா இது கட் ஆகிடும். ஒரு சின்ன சின்ன பார்ட்டும் ஒரு ஃப்ராக்மெண்ட்டும் ஒரு என்டையர் ஆர்கனிசமாக டெவலப் ஆகும். ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஒரு ஆர்கனிசம் அதோடைய உடம்புடைய பகுதியை ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிக்கும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் அப்போலைசிஸ். ஓகே, இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ் வேர் a living organism can cut any part. ஸோ இந்த அப்போலைசிஸ் ப்ராசஸ் மூலயமா டேப்வொர்மில் இருக்கக்கூடிய மெச்சூர்ட் ப்ரோக்ளாட்டிட் ரீஜன் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி இன்னொரு புது என்டையர் ஆர்கனிசத்தை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேப்வொர்முக்கு 2 ஹோஸ்ட், அதாவது பிரைமரி ஹோஸ்ட் மேனு, செகண்டரி ஹோஸ்ட் பிக். சார், பிரைமரி ஹோஸ்ட்டுக்கு செகண்டரி ஹோஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேருமே இந்த டேப்வொர்முடைய சர்வைவல், 2 பேருமே இந்த டேப்வொர்முடைய ரீப்ரொடக்ஷன் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க இருக்கிறதுக்கான இடத்த அவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு ஆர்கனிசத்துடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதோ அவங்க பிரைமரி ஹோஸ்ட், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதோ அவங்க பேர் செகண்டரி ஹோஸ்ட். புரியுதா? ஸோ இந்த ஆர்கனிசம் என்ன பண்ணனா, இந்த ஆர்கனிசம் இதோடைய பிரைமரி ஹோஸ்ட் அதாவது மேன்லேருந்து இதோடைய செகண்டரி ஹோஸ்டான பிக்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும்? ஒரு டேப்வொர்மால் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும்? டேப்வொர்ம் சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக பிரிஞ்சு டிரான்ஸ்ஃபர் ஆகும் த்ரூ த ஃபீசஸ். ஆக்சுவலி இது டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருந்து இந்த குட்டி ஃப்ராக்மெண்ட் மோஷன்ஸ் மூலமாக ரிலீஸ் ஆகுது. அதனால் அது செகண்டரி ஹோஸ்டான பிக்கை ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நடக்கக்கூடிய அப்போலைசிஸ் ப்ராசஸ் அதோடைய செகண்டரி ஹோஸ்ட்டை ரீச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ரைட், இந்த டயக்ராமை பாருங்கள். ப்ரைமரி ஹோஸ்ட் அதாவது ஹியூமன் பீயிங்ஸ். இந்த ஹியூமன் பீயிங்ஸில் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ரீப்ரொடக்ஷன் நடந்து இந்த டேப்வொர்ம் என்ன பண்ணுது, இந்த குட்டி ஃப்ராக்மெண்ட்டாக மாறுது. இந்த குட்டி ஃப்ராக்மெண்ட்டு இதோடைய மோஷன்ஸ் மூலிமா ரிலீஸ் ஆகி இது பிக்கை போய் ரீச் பண்ணுது. ஓகேவா? இதனால தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபோர்க் அன்ப்ராப்பர் குக்டு ஃபோர்க் மூலிமா இந்த டேப்வொர்முடைய டிரான்ஸ்மிஷன் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் முக்கியமான டாபிக்கு ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒரு பல்லி இருக்கும். இந்த பல்லியை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பல்லிக்கு அதோடைய டெய்லை கட் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அப்போலைசிஸ் ப்ராசஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம். டேப்பை எப்படி கட் பண்ணுது அதே போல். அதாவது இது எதுக்கு அதை டெய்லை கட் பண்ணுது? ரைட். ஒரு வால் லிசார்டு இருக்குது. இந்த வால் லிசார்டை நீங்கள் அங்கங்கே மூவ் பண்ண விடாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ப்ரிடேட்டர் அப்படின்னு நம்ம நினச்சி இந்த ப்ரிடேட்டரை டைவெர்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு ஃபுட்டை கொடுக்குது. ஆக்சுவலி அந்த ஃபுட்டுக்காக என்ன பண்ணுறதுன்னா, இந்த ப்ரிடேட்டரை டைவெர்ட் பண்ணுறதுக்கு அதோடைய டெய்லை கட் பண்ணி போட்டுருது. இந்த டெய்லை கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா அந்த டெய்ல் அதுக்கு திரும்ப வந்துடும். அதுதான் ரீஜெனரேஷன். சில நேரத்தில் எந்த பார்ட் இல்லாமல் போதோ அந்த பார்ட்டு மட்டும் ரீஜெனரேட் ஆகலாம். இன்னும் சில நேரத்தில் ஒரு ஆர்கனிசம் ரெண்டாக பிரியலாம். ரெண்டு பார்ட்டும் ரெண்டு ஆர்கனிசத்தை கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளானேரியா இதுக்கான எக்ஸாம்பிள் அந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். ஓகேவா? ஸோ ரீஜெனரேஷன் அப்படின்றது ரீக்ரோத் ஆஃப் த இன்ஜூர்ட் ரீஜன். இதை ஃபஸ்ட்டு ஹைட்ராவில் சொன்னது ஆப்ரஹாம் ட்ரிம்ப்ளே. 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் நோட் பண்ணி வச்சுங்க. ரீஜெனரேஷனை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று மார்ஃபோலாக்சிஸ், இன்னொன்று எபிமார்போசிஸ். மார்ஃபோலாக்சிஸ் அப்படின்னா என்ன? ஹோல் பாடி க்ரோ ஃப்ரம் ஏ ஸ்மால் ஃப்ராக்மெண்ட். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பிளானேரியாவை ரெண்டாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட் இருக்கக்கூடிய ரீஜன்லேருந்து டெய்ல் வருது, டெய்ல் இருக்கக்கூடிய ரீஜன்லேருந்து ஹெட் வருது. அதாவது என்டையர் பார்ட்டுமே ஒரு சின்ன சின்ன பார்ட்லேருந்து அந்த ஆர்கனிசத்துடைய என்டையர் பார்ட்டுமே ரீஜெனரேட் ஆகுது. அது பேர் மார்ஃபோலாக்சிஸ். ஓகே. ஸோ இதை நம்ம ஹைட்ராவில் தான் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஸோ ஹைட்ராவில் எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு ஹைட்ராவை எடுத்து நிறைய குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணுறாங்க. ஒரு பீசஸும் ஒரு சின்ன பீசஸும் ஒரு என்டையர் ஹைட்ராவாக டெவலப் ஆகும். ஓகேவா? The parts usually retain their original polarity with the oral end by developing tentacles. இப்போ இதில் பாருங்களேன், ஒரு பிளானேரியாவோட ஹெட் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணும்? அதோட டெய்லை டெவலப் பண்ணிக்கும். இங்கே அதோடைய டெய்ல் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணும்? அதோடைய ஹெட்டை டெவலப் பண்ணிக்கும். ஸோ எந்த பார்ட் இல்லையோ அந்த பார்ட்டி டெவலப் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஆர்கனிசமாக மாறுது. அதுதான் மார்ஃபோலாக்சிஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள், இது ஒரு வகையான ரீப்ரொடக்ஷன். ஏன்னா ஒரு பிளானேரியா இருக்குது, அந்த ஒரு பிளானேரியா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்ட்டும் ரெண்டு ஆர்கனிசமாக கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிடுது. அப்போ ஒரு ஆர்கனிசத்துக்கு ரெண்டு ஆர்கனிசம் வருதுல்ல, அப்போ இது ஒரு வகையான ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஹைட்ரால என்ன பார்ட் இல்லாமல் இருக்குதோ அதோடைய போலாரிட்டி, அதோடைய பொசிஷன், அது எந்த பொசிஷனோ அதே போல் அதோடைய ஓரல் எண்டு, அதோடைய டென்டகல்ஸ் எல்லாம் டெவலப் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஹைட்ராவை கொடுக்குது. ஓகே. அடுத்து எபிமார்போசிஸ்னா என்ன? எபிமார்போசிஸ் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். இப்போ லிசார்டில் நம்ம பார்க்குறோம்ல, எந்த பார்ட் இல்லையோ அது மட்டும்தான் வரும். இப்படி யோசிச்சிருக்கீங்களா? இன்றைக்காவது ஒரு பல்லி அதோடைய வாலை கட் பண்ணுது. அப்போது ஒரு பாடி இருக்கக்கூடிய லிசார்டில் டெய்ல் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பாடியை டெவலப் ஆனால் ரெண்டு பல்லி கிடைக்கும். அது மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குதா? இல்லை. ஏன்னா இது எந்த பார்ட் டேமேஜ் ஆயிடுச்சோ அந்த பார்ட் மட்டுமே ரீப்ளேஸ் ஆகும். இட் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த லாஸ்ட் பாடி பார்ட்ஸ். இதை ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ரிப்பேர், இன்னொன்று ரீஸ்டோர். ரிப்பேர்ன்றது என்ன? ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆகிடுச்சு, ஒரு பர்டிகுலர் ரீஜன் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அந்த டேமேஜ் டிஷ்யூ ரீஜெனரேட் திரும்ப உருவாகுது. ரீஸ்டோர்ன்றது என்னது? நிறைய பார்ட்டு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ டேமேஜ் ரிப்பேர்ன்றது ரிப்பேரிட்டிவ் ரீஜெனரேஷன். சில ஆர்கன் இல்லாமல் போயிடுச்சு, அந்த இல்லாமல் போன ஆர்கன் டெவலப் ஆகிறது ரீஸ்டோர். ஸோ லிசார்டில் நடக்கக்கூடியது, ஸ்டார் ஃபிஷ்ஷில் நடக்கக்கூடியதெல்லாம் ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? ஸோ ரீஜெனரேஷனுடைய ஜிஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா, ரீஜெனரேஷன் அப்படின்றது இன்ஜூர்ட் ரீஜனுடைய ரீக்ரோத் அப்படின்னு சொல்லலாம்.
இதை ஃபர்ஸ்ட் அப்ரஹாம் ட்ரிப்லே ஹைட்ராவில் சொன்னார். ரீஜெனரேஷனை 2 கேட்டகரியாக சொல்லலாம். ஒன்று மார்ஃபோலாக்சிஸ், இன்னொன்று எபிமார்ஃபோசிஸ். மார்ஃபோலாக்சிஸ்ன்றது ஒரு ஆர்கனிசத்தை நீங்கள் 2ஆக கட் பண்ணிங்கன்னா 2 ஆர்கனிசம் கிடைக்கும். ஸோ ஆர்கனிசத்துடைய நம்பர் அங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒரு பார்ட்டும் ஒரு கம்ப்ளீட் ஆர்கனிசமாக டெவலப் ஆகும். பட் எபிமார்ஃபோசிஸ் அப்படின்றது ஒரு ஆர்கனிசத்தில் எந்த பகுதி டேமேஜ் ஆகிருதோ அந்த டேமேஜ்டு பார்ட் மட்டும் திரும்ப ரீக்ரோத் ஆகும். இதை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ரீஸ்டோர், இன்னொன்று ரிப்பேர். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட் பாயிண்ட், பவர் ஆஃப் ரீஜெனரேஷன். ஹையஸ்ட் ரீஜெனரேஷன் எபிலிட்டி உள்ள ஒரு ஆர்கனிசம்னு ஸ்பாஞ்சஸ் சொல்லலாம். இப்போ நம்மளுடைய லிவர் இருக்குது. ஹையஸ்ட் ரீஜெனரேஷன் எபிலிட்டி உள்ள ஆர்கன் அப்படின்னா லிவர். லிவருடைய ஒரு சின்ன பார்ட் போதும் என்டையர் லிவரை நம்மளால் ரீஜெனரேட் பண்ண முடியும். ஸோ அதே போல் தான் இந்த ஸ்பாஞ்சஸை அதிகப்படியான ஸ்பாஞ்சஸை ரீஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பாண்டு ஃபுல்லாக வந்து ஸ்பாஞ்சஸ் இருக்குது, எனக்கு இன்னொரு பாண்டுக்கு வந்து ஸ்பாஞ்சஸ் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு நெட்டை அந்த பாண்டில் நினச்சி எடுத்தாலே போதுமா. இந்த ஸ்பாஞ்சஸ் என்ன போவோம், ஈஸியாக தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும் இல்லையா. தனித்தனியாக பிரிஞ்சு அந்த நெட்டில் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்குமா, அதை இன்னொரு பாண்டில் நீங்கள் டிப் பண்ணிங்கன்னா போதும், அந்த இன்னொரு பாண்டு ஃபுல்லாகவும் ஸ்பாஞ்சஸ் வந்துடும். ஏன்னா ஒரு சின்ன பார்ட் போதும் நிறைய ஸ்பாஞ்சஸை உருவாக்குறதுக்கு. ஏன்னா ஸ்பாஞ்சஸ்க்கு ஹையஸ்ட் ரீஜெனரேஷன் எபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட இங்கே ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் முடிஞ்சது. இப்போ நம்ம லோயர் கிரேட் ஆர்கனைசேஷன் நடக்கக்கூடிய சில செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை சொல்லலாம். ஓகேவா, பார்க்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 2 பேரண்ட்டோடைய இன்வால்மெண்ட் இருக்கும், கேமிட்டோடைய ப்ரொடக்ஷன் இருக்கும், ஃபியூஷன் ஆஃப் கேமிட் இருக்கும், ப்ரோஜனில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட். ஸோ 2 பேரண்ட் இன்வால்வ் ஆனதுனால இது பேர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த 2 மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் இதோடைய ரிசல்ட் என்னவா இருக்கும், 2 ஹாப்ளாய்டு கேமிட்டோடைய ஃபியூஷன் ஒரு டிப்ளாய்டு ஜைகோட்டை கொடுக்கும். இந்த டிப்ளாய்டு ஜைகோட் டெவலப் ஆகி ஒரு புது ஆர்கனிசத்தை கொடுக்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேரண்ட்டுடைய காம்பினேஷன் பை பேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றதுனால இங்கே கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேரியேஷன், எவல்யூஷன், அடாப்டேஷன் இது எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலிமா பாசிபிள். ரைட், இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் நிறைய டைப் இருக்குது. இதில் சின்காமி, கான்ஜுகேஷன். சின்காமி அப்படின்றது என்ன, ஃபியூஷன் ஆஃப் கேமிட். லோயர் கிரேட் ஆர்கனிசத்தில் நம்ம சின்காமி அப்படின்னும், ஹையர் கிரேட் ஆர்கனிசத்தில் நம்ம ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். கான்ஜுகேஷன் அப்படின்றது ஃபியூஷன் ஆஃப் ஆர்கனிசம். நம்ம பாக்டீரியாவில் படிச்சிருக்கோம். ஓகேவா, ஸோ பாக்டீரியாவில் 2 ஆர்கனிசம் செக்ஸ் பைலை மூலிமா கனெக்ட் ஆகிருக்கும், அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அது பேர் கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன் இஸ் அ டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பாக்டீரியா. பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபெக்ஷன் அண்ட் கான்ஜுகேஷன் படிப்போம். ரைட், சின்காமி என்ன, ரொம்ப சிம்பிள், 2 ஹாப்ளாய்டு கேமிட்டோடைய ஃபியூஷன் ரிசல்ட் இன் டிப்ளாய்டு ஜைகோட். இதுதான் சின்காமி. இந்த சின்காமி எங்கே நடக்க போகுது, இந்த ஃபர்டிலைசேஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இந்த ஃபர்டிலைசேஷனை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், ரெண்டாவது இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். ரொம்ப சிம்பிள். aquatic organism, for example sponges, fishes, amphibians, இதெல்லாம் water act as a medium for the transport of gamete. ஸோ அதனால் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது fertilization takes place outside of the body, mostly it takes place in the water. ஸோ aquatic organismத்தில் நடக்கக்கூடிய ஃபர்டிலைசேஷனை மேக்ஸிமம் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னும், டெரெஸ்ட்ரியல் ஆர்கனிசத்தில் நடக்கக்கூடிய ஃபர்டிலைசேஷன் fusion of gamete takes place within the female body, within the female organism. அது பேரு internal fertilization. reptile, apes, mammals இவங்கலாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இந்த சின்காமில நிறைய கேட்டகரி இருக்கு. என்ன நிறைய கேட்டகரி சார், இதுல எந்த மாதிரியான கேமெட் ஃபியூஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து இது நிறைய கேட்டகரியா பிரிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆட்டோகாமி. ஆட்டோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும்
செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோடைய ஃபியூஷன் தான் சின்காமி. ஆனால் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோடைய ப்ரொடக்ஷன் ரெண்டுமே ஒரே ஆர்கனிசத்தில் இருந்து நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைனா ஒரே ஆர்கனிசத்தில் ப்ரொடியூஸ் ஆன மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோடைய ஃபியூஷன் தான் ஆட்டோகாமி. ஓகேவா? Fusion of gamete that are produced from same organism. For example, actinospherium and paramecium. Exogamy, male and female gamete produced by two different organisms. ஒரு ஆர்கனிசம் மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்னொரு ஆர்கனிசம் ஃபீமேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த மாதிரியான கேமெட்டோட ஃபியூஷன் எக்ஸோகாமி. ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் யூனிசெக்சுவல் ஆர்கனிசம். இப்போ நீங்கள் பாம் ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேல் அண்ட் ஃபீமேல் தனியாக இருக்குது. அப்போ மேல் பேரண்ட்டு மேல் கேமெட்டியோ, ஃபீமேல் பேரண்ட்டு ஃபீமேல் கேமெட்டியோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான கேமெட்டோடைய ஃபியூஷன் எக்ஸோகாமி.